ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு லஞ்ச் மெனு சுரக்காய் சாம்பாரும் சேனைக்கிழங்கு வறுவலும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ சாம்பாருக்காக பருப்பு வேக வச்சுருக்கேன். அதிலே தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டேன், மஞ்சத்தூளும் போட்டுட்டேன். இப்போ பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இப்போ அடுத்தது ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு, உளுந்து, சோம்பு, சீரகம், வெந்தயம் எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிடுறேன். தாளிச்சதும் அதோட இப்போ சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகாய் கீரி போட்டு நல்லா வதக்கிடுறேன். நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சிருக்க சொரக்காயும் அதோட சேர்த்து நல்லா வதக்கிடுறேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க. உப்பு தேவையான அளவும் அதோட சேர்த்துக்குங்க. சொரக்காய் வதங்கும் போதே அதோட அந்த குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். நான் எப்போதுமே மிளகாய் தூளுன்னு தனியாக அரைச்சி வச்சுக்கிறது இல்லை. மிளகாத்தூள், மல்லித்தூள், அப்புறம் அதோட சோம்பு, சீரகம், மிளகு இதெல்லாம் சேர்த்து நான் ஒன்றா வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இந்த பவுடரை தான் நான் நான்வெஜ்ஜுக்கும் சரி வெஜிடேரியனுக்கும் எந்த ஒரு ரெசிபிக்காக இருந்தாலும் நான் யூஸ் பண்ணுவேன். காய் ரொம்ப நேரம் வதங்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம குக்கரில் பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதோட இந்த காயும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு குக்கர் மூடி போட்டு வேக வச்சிடலாம். சாம்பாருக்கு சைட் டிஷ்ஷாக சேனைக்கிழங்கு செய்கிறேன் இல்லையா, சைடில் இன்னொரு அடுப்பில் சேனைக்கிழங்கு தண்ணி ஊற்றி வேக வச்சு அதோட உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சமாக புளியும் கரைச்சி அதில் ஊற்றி வேக வச்சுட்டு இருந்தேன். புளி எதுக்கு ஊற்றுறேன்னா அப்போ தான் அந்த சேனைக்கிழங்குல அரிப்பு இருக்காதுங்கிறதுக்காக அந்த புளி சேர்த்து வேக வச்சிருவேன். இப்போ குக்கர் திறந்து பார்க்கலாம். சுரக்காய் நல்லா வெந்துடுச்சு, சாம்பார் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக நம்ம புளி தண்ணி கொஞ்சமாக ஊற்றணும். புளி ஆல்ரெடி நான் கரைச்சி வச்சிருக்கிறேன். ஒரு ரவுண்டு ஸ்பூன் அளவு புளி ஊற்றினா போதும். புளி ஊற்றுனதும் நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. கொஞ்ச நேரம் கொதிச்சாலே போதும். ஒரு 2 to 5 minutes கொதிச்சாலே போதும். கொதிச்சதும் கொத்தமல்லி தூவி நம்ம சாம்பாரை இறக்கி வச்சிடலாம். இப்போ இந்த சேனைக்கிழங்கு வறுக்கிறதுக்கு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் ஊற்றினா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணுறதுக்கு. எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கு தாளிக்கிறதுக்கு நீங்கள் என்ன தேவையோ அதை போடுங்க. நான் கடுகு, உளுந்து, சோம்பு, சீரகம் நான் போட்டு தாளிப்பேன். ஸோ நான் அது போட்டு தாளிச்சுட்டு அதோட இந்த கிழங்கையும் போட்டு அந்த மிளகாத்தூள் நான் அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த தூளை தான் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு சிம்மில் வச்சு ஒரு 5 to 10 minutes சிம்மில் வச்சிடணும். வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா அது நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னோட லஞ்ச் மெனு சொரக்காய் சாம்பார், சேனைக்கிழங்கு வறுவல். இதோட நான் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.